நம்ம சேனல்ல போடுற எல்லா ரெசிபியுமே நான் ஒரு 4, 5 தடவ ஆல்ரெடி செஞ்சு, எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு, டேஸ்டியா இருக்கு அப்டின்னா மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மாரி ஒரு ரெசிபி தான் இது. மட்டன் தால்ச்சா, மட்டன் சாம்பார்ன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து கடலைப்பருப்பும், துவரம் பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து பண்ணுவாங்க. இல்லன்னா துவரம் பருப்பு வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுக்குறீங்க அப்டின்னா, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு. தண்ணீல ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரஷர் குக்கர்ல மட்டன் வந்து பீசஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எலும்பு மட்டும் வச்சு கூட நம்ம இத பண்ணலாம். முக்கியமா கூட்டத்துக்கு சமைக்கிறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட் ஃபுட் இது. மட்டன் சேர்த்துக்கோங்க. அதிலேயே கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மொளகா, நம்ம கழுவி ஊற வச்சிருக்கோம்ல பருப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சப்பொடி. இப்ப இத வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணீய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைப்போம்ல, அதே மாரி தான். பட் வெங்காயம், தக்காளி, மட்டனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து இத வந்து குக் பண்ண போறோம். பிரஷர் குக்கர்னா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 விசிலாவது விட்டு எடுத்துருங்க. நம்ம மட்டன் எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி. இன்ஸ்டன்ட் பாட்ல வைக்கிறதா இருந்தா ஒரு 40 மினிட்ஸ், 45 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. அந்த மட்டனோட எசன்ஸ் ஃபுல்லா அந்த தால்லயும், அந்த மிக்ஸர்லயும் இறங்கணும். இப்ப இது விசில் அடங்குனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுப்பையும் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து அடிஷனலா நீங்க வெங்காயம், தக்காளியோட வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆப்ஷன். கத்திரிக்காய்லாம் போட்டா அதுக்கு இன்னும் ஒரு வேற விதமான ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். ஸோ இப்ப இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஆ முக்கியமா இது பருப்பு ஏன் நம்ம ஊற வைக்கிறோம் அப்டின்னா, அப்பதான் கொஞ்சம் நல்லா மசிச்சு வரும். அதுக்கு இல்லன்னா கடலை பருப்புலாம் ரொம்ப முழுசு முழுசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப எனக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுறலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யி, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். சிலர் வந்து கடுகு சேர்க்க மாட்டாங்க. நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம், வெந்தயம், சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸ்ல ஒரு பாதி ஒரு ஃப்ளேவருக்காக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நெறையா கருவேப்பிலை. இதெல்லாம் தாளிச்சுட்டு, இத அப்படியே நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டு இருக்கோம்ல, அந்த தால்ச்சா அதில ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளதான். இது கிட்டத்தட்ட 1 பாட் ஃபுட் மாரி தான் இது. மட்டனோடயே நம்ம எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டு, ஜஸ்ட் தாளிச்சு போட்டோம் அப்டின்னா அவ்வளதான். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்லயே நம்ம வந்து ஆல்ரெடி கீ ரைஸ் போட்டிருக்கோம். நெய் சாதம், தேங்காய் பால் சாதம், இல்லன்னா பிரியாணி, கல் தோசைக்கு ரொம்ப நல்லாருக்கும். இடியாப்பத்துக்கு நல்லாருக்கும். இது ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அந்த மட்டனோட ஃப்ளேவருக்கும், அந்த பருப்புக்கும் சேர்ந்து இருக்கும்போது, அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். சமீபமா எங்க வீட்ல இது ரொம்ப ஒரு ஃபேவரைட்டான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்க.